பிரதோஷ நாளில் எல்லா சிவன் கோவில்களிலும் சிவலிங்க திருமேனிக்கும் நந்தி தேவருக்கும் 16 வகையான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்தாலே இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகும், தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். ஆடி மாதம் தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கி உணவேதும் உண்ணாமல் விரதம் இருப்பது சிறப்பு. பால் பழம் சாப்பிட்டு அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம். முடிந்தவர்கள் அன்றைய தினம் பிரதோஷ வேளையான மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானின் ஆலயத்தில் அமர்ந்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். குழந்தைகளுக்கு மாதுளை பழத்தை சிவபெருமானை நினைத்து தானம் கொடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். தொழில் மேன்மை அடையும். கடன் பிரச்சனை தீரும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு